இப்போ சூப்பரான பீர்க்கங்காய் கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ பீர்க்கங்காய் கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வருங்க. ஓகேங்க. இப்போ பீர்க்கங்காய் கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த குக்கர்ல நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. இது வந்து ஒரு 1/2 கப் பாசிப்பருப்பை 2 டைம் வாஷ் பண்ணிட்டு நான் வந்து தண்ணி வடிச்சிட்டு இதுல சேர்த்திக்கிறேங்க இந்த குக்கர்ல. இப்போ இது கூட ஒரு 1.5 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 1.5 எடுத்திருக்கேங்க. அது சின்னதா நீள் வாக்குல கட் பண்ணிருக்கேங்க. இது சேர்த்திக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் 1/2 வெங்காயம் மட்டும் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இதையும் இது கூட சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியா கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. பருப்பு வந்து நல்லா வெந்து வருங்க விளக்கெண்ணெய் ஊத்துனா. ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்திக்கிறேங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு இந்த தண்ணி ஊத்திக்கலாங்க. நான் வந்து ஒரு 1.5 டம்ளருக்கு தண்ணி ஊத்திருக்கேங்க. இப்போ இந்த பருப்பை நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 4 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வந்து மூடி போட்டுடலாங்க. இப்போ பருப்பு வேகிற டைம்ல நம்ம வந்து பீர்க்கங்காயை வந்து தாளிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து அடுப்புல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. இந்த தவால எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்திக்கலாங்க. ஒரு உளுந்த பருப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கிறாங்க. இதை நல்லா வணக்கிக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்துல பாதி வெங்காயம் பருப்புல சேர்த்திருக்கோங்க. மீதி இருக்கிறத நம்ம வந்து தாளிப்புக்கு சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வணக்கியாச்சுங்க. இப்போ வந்து ஒரு பீர்க்கங்காய் வந்து சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கீங்க. இதை சேர்த்திக்கலாங்க. இது வந்து ஒரு 250 கிராம் இருக்குங்க. இப்போ இதை வந்து எண்ணெயில நல்லா வணக்கிக்கலாங்க பீர்க்கங்காய. இதுல ஒரு 1/4 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திக்கலாங்க. நம்ம பருப்பு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்திக்கோங்க. அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க. இப்ப பாருங்க பீர்க்கங்காய் வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்ப நம்ம ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திக்கலாங்க. இது வந்து நீங்க வீட்டுல அரைச்சதுனாலும் சேர்த்திக்கலாங்க, இல்ல கடையில வாங்கினதுனாலும் சேர்த்திக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் தூள் மட்டும் சேர்த்திருக்கீங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி நம்ம கலந்து விடும் போதே பருப்பு வந்து நல்லா மசிஞ்சிருங்க. இப்ப இந்த பருப்பை வந்து நம்ம பீர்க்கங்காயில வந்து நம்ம வணக்கி வச்சிருக்க பீர்க்கங்காயில இதை சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பீர்க்கங்காயோட இந்த பருப்பு வந்து ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதுல கொஞ்சமா பெருங்காயத்தூள் மட்டும் இதுல சேர்த்திக்கலாங்க. சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க.
இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு காரம் வந்து நீங்க வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்திக்கோங்க. இப்போ சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருந்த மல்லி இலையை இதுல சேர்த்திக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பீர்க்கங்காய் கூட்டு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.